வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அதிமுக படு தோல்வியை சந்திக்கும். குறிப்பாக சேலத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 போட்டியிட்டால் அவர் எம்எல்ஏ பதவியை கூட இழக்க நேரிடும். அதிமுகவின் தொண்டர்கள் கடுமையாக கோபத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருப்பதாக தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களே வெளிப்படையாக பேசுகின்ற நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. சசிகலாவையும் வெறுத்துவிட்டார், ஓபிஎஸ்ஐயும் வெறுத்துவிட்டார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவில் அனைத்தையும் கட்டி ஆள வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல. ஆனால் இது திமுகவிற்கும் பாஜகவையும் தோற்கடிக்கும் வகையில் அமைய வேண்டும். ஆனால் அதிமுக தோற்கடிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக KP முனுசாமியும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜக தற்பொழுது அண்ணாமலையை மாற்றப்போவதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போவது இல்லை என்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவுகள் கிடையாது என்றும் கூறிக்கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது கடினம். அது மட்டுமல்ல, சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டாலும் பெரிய தோல்வியை தழுவார். இதுவரை அல்லாத தோல்வி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. RP உதயகுமாரும் தோல்வியடைவார் என்பதையும் தெள்ளத் தெளிவாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் அனைத்தையும் கட்டி ஆள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது தவறல்ல. ஆனால் அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக அதிமுகவில் செயல்பட வேண்டும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தனது காலின் கீழ்தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அதிமுகவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னை பொறுத்த அளவிற்கு சரி, ஆனால் மக்கள் மத்தியில் அது சென்றடைகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது என்று அவர் தொண்டர்களிடையே கூறியிருந்தார். ஆனால் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்விற்கு நிர்வாகிகள் கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்பொழுது மிக பெரிய அளவில் வருத்தத்தை கொடுத்துள்ளது. தோல்வி என்பது உறுதிதான்